கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த நாளிலும் வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஒரு முக்கியமான சப்ஜெக்டை குறித்து பேசும்படியாக ஆவியானவரால் உணர்த்தப்பட்டபடியினால் இந்த வசனத்தை உங்கள் முன்பாக வைக்க நான் விரும்புகிறேன். மிகவும் தாழ்மையோடு தேவ சமூகத்திலே மிகவும் ஒரு அர்ப்பணிப்போடு இந்த வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று வாஞ்சிக்கிறேன். ஏன்னா இந்த நாட்களில் அதிகமாக குடும்பங்களில் மிகவும் பிரச்சனை போராட்டம் வருவதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது குடிப்பழக்கம். அநேக குடும்பங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனையில், துக்கத்தில், கஷ்டத்தில், சண்டை, பிரச்சனை, இப்படி பல ஒரு சூழ்நிலையில் நெருக்கப்பட்டிருக்கிற அநேக குடும்பங்கள் இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் மூல காரணம் இந்த குடிப்பழக்கம் ஒன்று மாத்திரமே. எத்தனையோ நல்ல மனிதர்கள், எத்தனையோ நல்ல வாலிப பிள்ளைகள், திருமணமான ஆண்கள் அதிகமாக இந்த குடிப்பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறது நிமித்தமாக குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லை, மனைவிக்கு சமாதானம் இல்லை, பெற்றோருக்கு சமாதானம் இல்லை. ரொம்ப வேதனைப்படுகிற அநேக பிள்ளைகளை அறிய முடிகிறது, காண முடிகிறது, நேரடியாக பார்க்க முடிகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையாக இருக்கிறது. இந்த பழக்கங்களில் இருக்கிற தேவ பிள்ளைகள் இதை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், ஆவியானவர் விரும்புகிறார். அநேக செய்திகளை யூடியூபுகளிலும் மற்றும் சபைகளிலும் கூட்டங்களிலும் ஆசீர்வாத செய்திகளை எல்லாம் நாம் கேட்கிறோம், அதிகமாக கேட்கிறோம். சந்தோஷம், எல்லாம் வேண்டும். ஆனால் அந்த 90s எல்லாம் ஒரு கூட்டம், கன்வென்ஷன் அப்படியெல்லாம் நடத்தினாங்கன்னா எங்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அதாவது 3 நாள் கன்வென்ஷன், ஃபஸ்ட்டு 2 days மனம் திரும்புதலை குறித்ததான நற்செய்திகள் அறிவிக்கப்படும். கடைசி நாளிலே கர்த்தருடைய வருகையை குறித்ததான செய்திகள் வழங்கப்படும். ஆனால் இன்றைக்கு டோட்டலி எல்லாமே மாறிவிட்டது. காலத்தின் கோலமாக இருக்கலாம், ஆனால் வேத வசன சத்தியங்கள் ஒருபோதும் மாறாது. இப்பேற்பட்டதான சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவ பிள்ளைகள் அநேகர் இன்றைக்கு வெளிப்படையாக சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சில தெய்வ பிள்ளைகள், அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இந்த காஸ்பல் மினிஸ்ட்ரிஸ் எப்படியாகிலும் பாவத்திலும், அக்கிரமத்திலும், குடிப்பழக்கத்திலும், அடிமைத்தனத்திலும் அமிழ்ந்து போயிருக்கிற மக்கள் எப்படியாகிலும் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமே எங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக தான் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் நாகர்கோவிலில் நாங்கள் இருக்கிறதான வீட்டில் வைத்து நாங்கள் ஆராதனை நடத்துகிறோம். அநேக தெய்வ பிள்ளைகள் கடந்து வருகிறாங்க. அதாவது எல்லாமே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத, ஆவிக்குரிய அனுபவம் இல்லாத ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை தான் நாங்கள் சந்திக்கிறோம். அப்படிப்பட்டதான ஜனங்கள் வருகிறாங்க. கர்த்தர் ஏற்ற நேரங்களில் அவர்களை ரட்சிப்பார், சந்திப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேசத்திலே இன்னும் நம்மை சுற்றிலும் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் குடிப்பழக்கத்திற்கு, போதை பழக்கங்களுக்கு, மதுபானத்திற்கு அடிமைப்பட்டு போதை தலைக்கு ஏறி என்ன என்றே தெரியாதபடி பாதை மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மக்களை கர்த்தர் தொடணும், சந்திக்கணும். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பது நம் ஒவ்வொருவருடைய ஒரு வாஞ்சையாக, ஜெபமாக இருக்கட்டும். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமத்திலே இப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை ஒரு சில வசனங்களின் அடிப்படையிலே நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் விரும்புகிறேன். மிக தாழ்மையுடன் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். தயவாக இதை கேட்கிற பிள்ளைகள், குடும்பங்களில் தெரிந்தவர்கள், நண்பர்கள் யாராவது குடிப்பழக்கங்களுக்கு, போதைக்கு, சிகரெட் பிடிக்கிற பழக்கங்களுக்கு, ஏதாவது ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி இருப்பாங்கன்னா நீங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்க. அவர்களை கேட்க சொல்லுங்கள் இந்த வார்த்தைகளை. கர்த்தர் அந்த இருதயத்தோடு கண்டிப்பாக பேசுவார். திடீரென்று இப்படி ஒரு சப்ஜெக்டை ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே தந்தபோது நானும் கொஞ்சம் தடுமாறினது உண்மை. ஆனாலும் கர்த்தர் பலப்படுத்தினார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானவர் தாமே நடத்துவாராக. அவருடைய பாதத்திலே அர்ப்பணித்துவிட்டு வசனத்திற்கு நேராக சிந்தைகளை திருப்ப விரும்புகிறேன்.
நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம்தான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தினுடைய 29வது வசனத்திலிருந்து அதனுடைய 33வது வசனம் வரையிலும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் அருமையாக சாலமோன் வார்த்தைகளை கொடுத்திருப்பார். அதாவது ஒரு மனிதன் எப்படி குடிக்கிறான், எப்படி அவன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிறான், குடிக்கிற ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து அழகாக இங்கே சாலமோன் எழுதுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வசனம் தொடங்குகிறது ஒரு வேதனையான ஒரு வார்த்தையோடு அந்த வசனம் தொடங்குகிறது. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தையே நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வருணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, சப்ஜெக்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் இன்றைக்கி அநேக குடும்பங்களே, கிறிஸ்தவ குடும்பங்களில் மிகவும் அதிகமாக இந்த பழக்கங்கள் காணப்படுகிறது. இப்போது ஆவிக்குரிய குடும்பங்களில் கூட நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால், ஆவிக்குரிய பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் அநேகர் இந்த குடிப்பழக்கங்களுக்கு, போதை பழக்கங்களுக்கு அடிக்டாகி இருக்காங்க. வெளிப்பிரகாரமாக ஒரு கிறிஸ்தவன் என்கிறதான போர்வை இருந்தாலும் உள்பிரகாரமாக அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை, நிஜத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளே, நிஜத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க, நிழலில் ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க. கர்த்தருக்கு மறைவாக எதுவும் இல்லை. பெற்றோரை நீங்கள் மறைக்கலாம், சொந்த பந்தங்களை மறைக்கலாம், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய குடும்பங்களிலேயும் இந்த குடி பழக்கத்திற்கு பிள்ளைகள் அடிமையாகி உலகத்திற்கு ஏற்றவாறு ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதான் இங்கே சாலமோன் எழுதும்போது எழுதுகிறார், யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். ஒரு மனிதனை அடையாளப்படுத்தும் போது, ஒரு சாதாரண ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டோம் என்றால் இப்பேற்பட்ட அனுபவங்களை நாம் பார்க்க முடியாது. ஆனால் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு வேத புத்தகம் கொடுக்கிறதான அடையாளம் வேதனை, துக்கம், சண்டை, புலம்பல், காரணமில்லாத காயங்கள், இரத்தம் கலங்கின கண்கள். அல்லேலூயா! எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை. ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிற அடையாளங்கள் இது நமக்கு தேவையா? வாலிப பிள்ளைகளே, அன்பான சகோதரனே, வாலிப தம்பி, இன்றைக்கி பெண் பிள்ளைகள் கூட குடிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க. ரொம்ப வேதனையான காரியங்கள் இன்றைக்கி தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை கேட்கிற பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம், நோக்கம் வைத்து தான் இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. இப்படி நீங்கள் குடித்து உங்கள் சரீரத்தையும் கெடுத்து ஆத்மாவையும் கெடுத்து பெற்றோருக்கு வேதனையாக சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்தை நீங்கள் இழந்து இப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தில் நடப்பதற்காக அல்ல கர்த்தர் உங்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறது. அவர் ஒரு உன்னத திட்டம், ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் ஒரு உன்னதமான திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ ஜனங்கள் போராடுகிறாங்க, எத்தனையோ பெண்கள் போராடுகிறாங்க, டாஸ்மாக் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இதை பூட்டுங்க அப்படி என்று. அதாவது ஒரு சில நியூஸ் சேனலில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு விளம்பரம் ஒன்று சொல்லுவார். அவருடைய வாயினாலே, நீங்கள் போதையின் பாதையில் செல்லாதீங்க, நான் உங்களை கெஞ்சி மன்றாடுகிறேன் என்று ஒரு விளம்பரம், அவர் மிக தாழ்மையாக உருக்கமாக ஒரு விளம்பரத்தை சொல்கிறார். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் கெஞ்சி கேட்கிற ஒரு காரியம் என்னவென்றால், முதலமைச்சர் அவர்கள் தயவு கூர்ந்து அந்த டாஸ்மாக் கடைகளை அவர் மூடினார்னா அத்தனை குடும்பங்களும் நிம்மதியாக வாழும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது கொரோனா காலத்தில் எந்த கடையும் திறக்கலை, குடிக்கிறவங்க எல்லாம் வீட்டில் தான் இருந்தாங்க. ஒரு சகோதரி சொல்லும்போது சொன்னாங்க, கொரோனா காலத்தில் என்னுடைய கணவன் என்னுடைய வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார், நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம், ரொம்ப அவர் சரீரம் நன்றாக இருந்தது, குடும்பத்தில் எங்களோடு கூட எனக்கு எல்லா உதவியும் செய்து தந்து வாழ்க்கையில் ரொம்ப நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம்.
ஒரு நாள் கூட குடிக்க முடியலை. அவர் குடிக்காமல் தானே இருந்தார் 2 வருஷம். அப்படியாக இந்த டாஸ்மாக் கடைகளை மூடி இருந்தாங்கன்னா மிக நன்றாக இருக்குமே என்று சொல்லி அவர்கள் வருத்தப்பட்டாங்க. திருப்பியும் அந்த கொரோனா சீசன் முடிந்ததுக்கு அப்புறமாக கடைகளை திறந்தாங்க. மறுபடியும் அதே பழக்கத்திற்கு அடிமையானார்கள். அன்பான சகோதரனே, உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதான ஒரு ஆவி அதற்கு பின்னாக செயல்படுகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். அநேக வாலிப தம்பிமார்கள், அநேக சகோதரர்கள் அவர்கள் விரும்புவது எப்படியாகிலும் இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. அதற்கு பின்னாடி செயல்படுகிறதான ஒரு பொல்லாத ஆவி அந்த மனிதர்களை திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்ய வைத்து குடும்பத்திலே பயங்கரமான பிரச்சனைகளை உருவாக்குகிறது. காரணமில்லாத காயங்கள். கடந்த நாட்களில் நியூஸில் பார்த்தபோது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. ஒரு வாலிபன் அவன் குடித்து போதை தலைக்கு ஏறி வீடுன்னு நினச்சி அவன் போஸ்ட்டில் ஏறுகிறான். மின்கம்பத்தில் ஏறி கடன்னு ஏறி அவன் மின்கம்பியை பிடிக்கிறான். அப்படியே எரிந்து கீழே விழுகிறான். எவ்வளவு அவலநிலை, எவ்வளவு பரிதாபம். ஒரு மனிதனுக்கு இது தேவையா? இது நீங்கள் தேவையா என்பதை நீங்கள் எப்போதுமே, யாருமே போதையில் எப்போதுமே இருக்கிறவர்கள் அல்ல. ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் இதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்க. மற்றபடி போதை இல்லாத நேரத்தில் கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டுமென்றால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலையிலோ எப்பேற்பட்ட பணக்காரராக இருக்கலாம், பாவப்பட்டவங்களாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், இல்லை படிக்காதவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் குடிக்கிற ஒரு மனிதனுக்கு பரிசுத்த வேதாகமம் கொடுத்திருக்கிறதான அடையாளம் என்ன தெரியுமா? காரணமில்லாத காயங்கள், இரத்தம் கலங்கின கண்கள். அவனுடைய கண்களை பார்த்த உடனே அவனை கண்டுபிடித்து விடுகிறாங்க. அவனுடைய நடையை வைத்து கண்டுபிடித்து விடுகிறாங்க. பேச்சு, நாக்கெல்லாம் குளறி போகிறது. ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் பல, அது சொல்லவே முடியாது. ரொம்ப வேதனையான அனுபவம். இது நமக்கு தேவையா என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் சற்று யோசிக்க வேண்டும். இல்லையா? ஏதோ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட டைம் பாஸுக்கு சில பிள்ளைங்க போய் இந்த பொல்லாத பழக்கத்தில் ஈடுபடுறாங்க. தயவாக உங்களை கேட்டுக்கொள்கிறதான ஒரு விஷயம், அப்படி நீங்கள் போய் ஒரு பாவத்திற்கு அடிமை ஆகாதிருங்கள். எந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுமே, எப்பேற்பட்டவங்களாக இருக்கட்டுமே, இப்படிப்பட்டதான ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு மனிதனோடு நீங்கள் சேரலாமா சேரக்கூடாது என்பதை பரிசுத்த வேதாகமம் உங்களுக்கு அழகாக எடுத்து சொல்கிறது. ஒரு சில வசனங்களை மேற்கோள் காட்டி இந்த வார்த்தைகளை நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போது யாருக்கு வேதனை, யாருக்கு துன்பம், யாருக்கு துக்கம், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள் என்று சொல்லிவிட்டு, இதற்கு யார் தான் இவ்வளோ லிஸ்ட்டு, இவ்வளோ கிரேடு கொடுத்துருக்கு, இவ்வளோ டெசிக்னேஷன் கொடுத்துருக்கு, இது யாருக்கு என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, மதுபானத்தை குடிக்கிறவனுக்கும் அந்த இடத்திலே தரித்திருந்து அவன் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற ஒரு மனுஷனை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இரத்த வருணமாக இருந்து பாத்திரத்தில் அது பளபளப்பாக இருக்குமா? அதை பார்க்கவே அது பளபளப்பாக இருக்குமா? இந்த உலகம் பல விஷயங்களை உங்கள் கண்களுக்கு இச்சையாக காண்பிக்கும். அது பளபளப்பாக இருக்குமா? அது நீ குடிக்கும்போது அது உனக்கு மெதுவாக இறங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய பரிதாபம் என்ன என்று அதனுடைய 32, 33 அடுத்து 35வது வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், வெறியனை போல தீண்டும். நீ கொஞ்சம் குடிச்சு பார்ப்ப, அடுத்து ஒன்றால் அதற்கு நீ அடிமையாகி விடுவாய். அடிமையாகி விடும்போது ஒவ்வொரு நாளும் நீ ஒரு வாலிப பையனாக இருந்தால், நீங்கள் படிக்கிற நேரங்களில் காலேஜுக்கு போகிற பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் இதற்கு அடிமையாக இருந்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை, குடும்பத்தில் எவ்வளவு வேதனை, சற்று யோசித்து பாருங்கள். எவ்வளவு உங்கள் சரீரத்தை வாழ வேண்டிய காலத்தில் இன்றைக்கு அநேக பிள்ளைகள், இன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சொன்னார், எத்தனையோ காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஹாஸ்பிட்டலில் டயாலிசிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்கன்னு. எத்தனையோ வாலிப பிள்ளைகள், அதில் அவர் குறிப்பிட்டு சொன்ன ஒரு காரியம், எத்தனையோ பிள்ளைகள் ஹாஸ்பிட்டலில் போய் டயாலிசிஸ் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க என்று அவர் துக்கப்படுகிறார். அந்த காரியங்களை கேட்கும்போது, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது, அதை அறியும் போது இருதயமெல்லாம் நொந்து போகிறது. அருமையான வாலிப தம்பி, இந்த குடிப்பழக்கத்திற்கு நீ அடிமைப்பட்டு இருந்தாயானால் இன்றே உனக்கு கர்த்தர் ஒரு இரட்சணிய நாளை வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார். பாம்பை போல அது கடிக்குமாம். அது நீ குடிக்க குடிக்க உன்னுடைய உள்ளுறுப்புகள் எல்லாம் ஒன்றொன்றாக அது
நீ வாழ வேண்டிய காலத்தில் அல்லேலூயா உன்னுடைய வாழ்க்கையை நீ முடித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்படுவாய். யாருக்காக கர்த்தர் இந்த வார்த்தைகளை தருகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அன்பான வாலிப தம்பிமார்களே, சகோதரர்களே, இந்த பழக்கத்திற்கு நீங்கள் அடிமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை விட்டுவிட பிரயாசப்படுங்கள். ஏன்னா இது ரொம்ப மோசமான இது உங்கள் சரீரத்தையும் கெடுத்து உங்கள் ஆத்மாவையும் கெடுத்து உங்கள் குடும்பத்தையும் அது சின்ன பின்னமாக்கி விடுது. எத்தனை குடும்பங்கள் என்று அண்ணா கணவன் வேலை செய்கிற சம்பளத்தை குடித்து விட்டு வரும்போது திருப்பி வீட்டில் ரொம்ப கஷ்டம், வீட்டில் தரித்திரம், ஆகாரம் இல்லை, பிரச்சனை, புலம்பல், துக்கம், வேதனை. இதெல்லாம் தேவையா? சற்று யோசித்து பாருங்களேன். ஒரு 4000 ரூபாய்க்கு நீங்கள் வேலை செய்தீங்கன்னா அந்த காசு கொண்டு வீட்டில் கொடுத்து நீங்கள் சந்தோஷமாக பிள்ளைகள் குடும்பத்தோடு எவ்வளவு சந்தோஷமாக கர்த்தரை ஆராதித்து நீங்கள் ஒவ்வொரு நாட்களையும் கடத்த முடியும். ஆனால் அதை கொண்டு டாஸ்மாக் கடையில் கொடுத்து நீங்கள் குடித்து விட்டு வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை, சண்டை, எவ்வளவு ஒரு மோசமான அனுபவங்கள் வாழ்க்கையில் வருகிறது. யாராவது யோசித்து பார்க்குறீங்களா? யோசித்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே விட்டு விடுவீங்க. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலே குடிக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கிறதான ஒரு ஸ்டேட்டஸ் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 வேதனையான காரியங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஏன்னா அது முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல அது தீண்டும். அது மாத்திரமல்ல, உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். அப்போது ஒரு மனுஷன் குடிக்கும்போது சும்மா இருக்க மாட்டான். ரொம்ப ஏழையாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு ஆகாரம் கிடைத்தால் அதை சாப்பிடும்போது அவனுடைய மனசு திருப்தியாகும், அவனுடைய முகத்திலே அதன் வெளிப்பாடு வெளிப்படும், அவனுடைய சரீரத்திற்கும் அது என்ன ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆனால் ஒரு மனிதன் குடிக்கும்போது அந்த மது அவனுடைய வயிற்றுக்குள்ளே செல்லும்போது அது அவனுடைய இரத்தத்தில் கலந்து என்னென்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணுது என்று பாருங்கள். உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். என்ன பேசுகிறான்னே தெரியாது. ஒரு குடிகாரன் வீட்டில் குடிச்சிட்டு வந்தான், அவன் என்ன பேசுகிறான்னு அவனுக்கே தெரியாது. அவ்வளவு வேதனையான அனுபவங்கள். அது மாத்திரமல்ல, அவன் கண்கள் பரஸ்திரியை நோக்கும். ஏன்னா கண்கள் பல இச்சையான அனுபவங்களுக்கு நேராக நடத்தப்படும். அவனுடைய முழு சுபாவமும், ஒரு குடிகார மனிதனுடைய முழு சுபாவமும் மாறும். ஏன்னா கண்கள் பாவத்திற்கு நேராக செல்லும், சிந்தனைகள் தூண்டப்படும் பாவத்திற்கு நேராக. அல்லேலூயா. கால்கள் பாவத்திற்கு நேராக விரைந்து ஓடும். அல்லேலூயா. அவன் மனசும் மாம்சமும் விரும்பினபடி எதை செய்யணுமோ அதை செய்ய அவன் விரும்புவான். வேதம் அழகாக சொல்கிறது, அவன் தாறுமாறானவைகளை பேசுவானாம். அல்லேலூயா. அவனுடைய கண்கள் பரஸ்திரியை நோக்குமா. இன்றைக்கு அநேக இடங்களிலே விபசாரம், வேசித்தனங்கள் நடக்கிறது. பெண் பிள்ளைகள் கெடுக்கப்படுகிறாங்க. குடித்து விட்டு என்னன்னே தெரியாது, தாறுமாறா போதை தலைக்கு ஏறின உடனே சின்ன குழந்தைகள் என்று கூட பார்க்காதபடிக்கு எத்தனையோ கற்பழிப்புகள் இன்றைக்கு தேசத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த குடிதான். அல்லேலூயா. இது நமக்கு தேவையான சகோதரனே, இயேசு உங்களை நேசிக்கிறார். இப்போ குடும்பத்தில் இருப்பாங்க, குடித்து கொண்டு இருப்பாங்க, பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை புருஷனாக இருக்கலாம், யாராகத்தான் இருக்கட்டுமே, அவர்களை பார்த்து சொல்லுங்கள், இயேசு உங்களை நேசிக்கிறார். உலகத்தில் உங்களை நேசிக்க எந்த மனுஷனும் இருக்க மாட்டாங்க. ஒரு குடிக்கிற ஒரு மனிதனை நேசிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் தாறுமாறானபடி நடக்கிற மனுஷன், அவனுடைய பார்வை வித்தியாசப்படும். அது மாத்திரம் இல்லை, அவன் சொல்லுவான், என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள் எனக்கு சொரணையும் இல்லை. இப்பேற்பட்ட பழக்கங்களுக்கு யாராவது அடிக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் விடுபட நீங்கள் உங்களை ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் வேண்டும். எல்லா மனிதர்களையும் கர்த்தர் ஒரே மாதிரி தான் படைத்தார். தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயலின்படியும் தான் கர்த்தர் இந்த உலகத்தில் மனுஷனை படைத்தார். நீ குடிகாரனாக போ அப்படி என்று கர்த்தர் யாரையுமே சொல்லலை. எல்லாரையும் அவருடைய சாயலின்படி, கிறிஸ்துவின் சாயலின்படி தான் எல்லாரும் உருவாக்கப்பட்டோம். அப்போது அந்த சரீரத்தை இயேசு வாசம் பண்ணுகிற ஆலயமாக நாம் மாற்ற வேண்டும். நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான இப்பேற்பட்ட அனுபவங்களை கர்த்தர் அருவருக்கிற அனுபவங்கள். கர்த்தர் மட்டும் இல்லை, உலகமே அருவருக்கும், குடும்பமே விரும்பாது. எப்பேற்பட்ட குடிகாரனாக இருந்தாலும் மனைவி விரும்ப மாட்டாங்க, பிள்ளைகள் விரும்ப மாட்டாங்க. இப்போது ஒரு பிள்ளை குடிக்கிறான் என்றால் பெற்றோர் விரும்ப மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப நல்லா யோசிக்கணும். பைபிளே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தாறுமாறானபடி நடப்பாய், தாறுமாறானதை பேசுவாய், உன் கண் பார்வை வித்தியாசப்படும், அந்த பாவத்தை செய்வதற்காக உன்னை தூண்டும் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளக்கூடாது. அப்போது
துன்மார்க்கம் குடிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கமான காரியங்கள் ஏற்படுகிறது. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான காரியங்கள். ஹல்லேலூயா. அது நல்ல காரியங்கள் அல்ல. குடிக்கும்போது நல்ல மனுஷன்தான், ஆனால் குடித்த உடனே அவனுடைய முழு செயல்பாடுகள்லையும் வித்தியாசம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அவனுடைய எல்லா செய்கைகளிலே வித்தியாசம், பார்வையிலே வித்தியாசம், எல்லாவற்றிலேயும் ஒரு வித்தியாசம் உண்டாகிறது. துன்மார்க்கத்திற்கு ஏதுவாக இருக்கிறான் என்று வேத வசனம் சொல்கிறது. இந்த நீதிமொழிகள் 20வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் இங்கே வாசித்தீங்கன்னா, திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. அப்போது ஒரு ஞானமற்ற ஒரு மனிதன் தான் குடிக்கிறான் என்று வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஞானமற்ற ஒரு மனிதன் குடிக்கிறான். வேதம் கொடுக்கிறதான பட்டங்கள். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் அதாவது குடிக்கிற ஒரு மனிதன், போதைக்கு அடிமையாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு வேத புஸ்தகம் என்ன கிரேடு கொடுக்குறதுன்னு தெரியுமா? ஸ்கூலில் பிள்ளைகள் படிப்பாங்க, மார்க்குக்கு ஏற்றவாறு கிரேடு கொடுப்பாங்க. ஆனால் ஒரு குடிக்கிற ஒரு மனிதனுக்கு வேத புத்தகம் கொடுக்கிறதான ஒரு கிரேட் என்ன தெரியுமா? அவன் துன்மார்க்கன். இன்னொன்று, அவன் ஞானமற்றவன், அறிவில்லாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை நீங்கள் வீடுகளில் வாசிங்க. வசனம் உங்களோடு பேசும். எல்லாவற்றையும் நான் விவரிக்க விரும்பவில்லை, நமக்கு டைம் அதிகமாகிக் கொண்டே போகும். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 20-21 வாசித்தீங்கன்னா, மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. மதுபான பிரியனும் மாம்ச பெருந்தீனிக்காரன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு குடிக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறானா? பெருந்தீனிக்காரனாக இருக்கிறானா? மாம்சத்தின் மேலே ஒரு பிரியம். குடிக்கிறவங்கள பாருங்கள், பார்களில் இறைச்சி தான் அதிகமாக அங்கே இருக்குது, நான்வெஜ் தான். சில பிள்ளைகளை இப்படி தான் ஏமாற்றுகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாடா நீ சைட் டிஷ் மாத்திரம் சாப்பிடு, நாங்கள் என்ன செய்கிறோம், மற்றது நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு. இப்படி பிள்ளைகள் தயவு செய்து போகாதீர்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துல கிறிஸ்தவ பிள்ளைகளை யாரும் போகாதுங்க. அந்த இடத்துல என்ன ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்ன தான் உங்கள்கிட்ட அவங்க பேசாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அவர்களை விட்டு நீங்கள் விலகுங்கள். இங்கே வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவன் பெருந்தீனிக்காரன், இன்னொன்று அவன் தரித்திரன் ஆவான். அவன் ஒரு முறை அவன் கடைக்கு போய் குடிச்சிட்டு வந்தால், நான் திருப்பி அவன் வீட்டுக்கு வரும்போது அவன் வேலை செய்த காசு எதுவுமே இருக்காது. வீட்டில் தரித்திரம், பிள்ளைகள் எல்லாம் பட்டினியால் இருக்கும். மனைவி பிள்ளைகள் பட்டினியாக இருக்கும்போது நீ குடித்துட்டு வருகிறதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? பைபிள் கொடுக்கிற பெயர் என்ன தெரியுமா? பெருந்தீனிக்காரன், இன்னொன்று தரித்திரன். இன்னும் நம்ம வாசித்தோம்னா நீதிமொழிகள் 31வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. ஹல்லேலூயா. மதுபானம் பிரபுக்களுக்கும் தகுதி அல்ல என்று நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு ராஜாங்கத்தில் இருக்கிறவங்க, அரசு ஆளுகிறவங்க எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு நமக்கு நன்றாக தெரியும். அநேகர் அதாவது இந்த மதுபானத்திற்கு அடிமையாகி இருக்கிறாங்க. மதுபானம் என்பது இது ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு, ஆட்சி செய்கிறவர்களுக்கு இது தகுதி அல்ல. யாராவது ஒரு வேளை கவர்மெண்ட் ஜாபில் அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படி இருக்கலாம். எந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிறீங்களோ, கர்த்தர் எந்த ஒரு பொறுப்பு, எந்த ஒரு வேலையை உங்களுக்கு தந்திருக்கிறாரோ, அந்த பொறுப்பில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இது தகுதி அல்ல என்று பரிசுத்த வேதாகமம் அழகாக எடுத்து கூறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தை புரட்டுவார்கள். ஏன் ஒரு அதிகாரி இல்லைன்னா ஒரு ராஜா, அரசாளுகிற ஒரு மந்திரி, ஒரு பிரதம மந்திரியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஏன் மதுபானம் பண்ணக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது தெரியுமா? அவன் நியாயத்தை புரட்டுவான். இல்லையா? இன்றைக்கு எத்தனை இடங்களில் நியாயம் புரட்டப்படுகிறது. எத்தனை தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள் நியாயத்திற்காக கோர்ட்டா ஸ்டேஷன் அலைந்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? நியாயம் எடுபட்டு போகிறது, நியாயம் புரட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. அதிகாரிகளிடத்திலே உண்மை இல்லை. இதற்கெல்லாம் காரணம் அடிமையாய் இருக்கிற ஒன்று, ஒரு பொல்லாத ஆவி இவர்களை செயல்பட வைக்கிறது. மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஏதாவது அதிகாரத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, இப்பேற்பட்ட அனுபவத்திற்கு நீங்கள் அடிமையாக இருந்து நியாயத்தை புரட்டுவீங்கன்னா இன்றைக்கு மனம்
திரும்புங்கள். ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு மிக அருமையாக வேதத்திலே வசனங்களை தந்திருக்கிறார். எல்லாருக்குமே மீட்பு உண்டு. பாவத்தை விட்டு விடுகிறவர்களுக்கு இரக்கம் உண்டு. எப்பேற்பட்ட பாவத்தில் நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை தருவார். அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே நியாயம் புரட்டப்படுகிறது. நியாயத்தை புரட்டுகிறவன், அதிகாரத்தில் இருந்து நியாயத்தை புரட்டுகிறவன் அவன் மதுபானத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 28வது அதிகாரம் அதனுடைய 7, 8 ஆகிய வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, திராட்சை ரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறாங்க. இல்லையா? வழி தப்பி போகிறார்கள். வழி தப்புகிற சரியான பாதை கூட தெரியாமல் தப்பி போகிறவர்களும் உண்டு. சரியான கர்த்தர் நியமித்திருக்கிற பாதையை விட்டு, அதாவது வழி விலகி போகிற மனிதர்கள். இல்லையா? நல்ல வழியை விட்டு தவறான பாதையை தெரிந்தெடுக்கிறாங்க, வழி தப்பி போகிறாங்க. இதில் முக்கியமாக இன்னொரு ரொம்ப வேதனையான ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதி மயங்கி திராட்சை ரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். அல்லேலூயா. போஜன பீடங்களெல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடம் இல்லை. அல்லேலூயா. இங்கே ஒருபடி மேலே வருகிறது. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கும்போது வேதனையோடு அவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், வழி தப்பி போகிறாங்க. ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் கர்த்தருடைய ஊழியம் செய்கிற அநேகர் இன்றைக்கு, அல்லேலூயா, மிக தாழ்மையோடு வேதனையோடு இந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஏன்னா அல்லேலூயா, அநேக இடங்களிலே நாம் கேள்விப்படுகிறோம். அநேகர் அதை சொல்லவே கொஞ்சம் மனதுக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. வசனத்திலே பார்ப்பீங்கன்னா, ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தினால் மதி மயங்கி திராட்சை ரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். இதற்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. ரொம்ப வேதனையான அனுபவங்கள். போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா, ஒரு ஆசாரியனுடைய உதடுகளிலிருந்து என்ன வெளிப்பட வேண்டும் தெரியுமா? நியாயம் வெளிப்பட வேண்டும், அறிவு வெளிப்பட வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும். அதற்கு பதிலாக அசுத்தங்கள். இன்றைக்கு அநேக உபதேசங்கள், பலவிதமான உபதேசங்கள், சினிமா பாடல்களை பாடி உபதேசங்கள் நடக்கிறது, ஆராதனைகள் நடக்கிறது, விசில் அடித்து நடக்கிறது, நடனம் ஆடி நடக்கிறது. அல்லேலூயா. லைட் எல்லாம் போட்டு ரொம்ப ஆட்டங்கள் பாட்டங்கள் ஆராதனை என்ற போர்வையிலே தேவ பிள்ளைகளே, அழகாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது, சுத்தமான இடமே இல்லை. அல்லேலூயா. ரொம்ப வேதனையான ஒரு அனுபவத்திற்கு நேராக இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்கள் போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய நிலைமைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. ஆட்டம் பாட்டத்தை பார்த்து பின்னாடி போகிறீங்களா? இல்லை, உண்மையான வார்த்தைகள் விதைக்கப்படுகிற இடத்தை பார்த்து போய்கொண்டிருக்கிறீங்களா? ஒரு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஒரு எச்சரிப்பின் செய்தியாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இன்றைக்கு ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளுடைய உதடுகளிலிருந்து என்ன வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கே அதை நான் விட்டு விடுகிறேன். எல்லாருக்கும் தெரிந்ததான காரியங்கள் தான். எங்கே பார்த்தாலும் கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகங்கள், கள்ள உபதேசங்கள். எப்படியும் வாழலாம் என்கிறதான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிக்கிறது. சுத்தமான இடமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே போனால் சரியான உபதேசம், எங்கே போனால் கர்த்தரை சரியாக ஆராதிக்கலாம், எங்கே போனால் சத்தியமாக கர்த்தருடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது, எங்கே வார்த்தைகள் சரியாக விதைக்கப்படுகிறது என்பதை பார்த்து அந்த இடங்களில் போய் கர்த்தரை ஆராதிங்க. ஏன்னா இன்றைக்கு ரொம்ப மோசமாகி கொண்டு போய்கொண்டிருக்கிறதான கிறிஸ்தவ வட்டாரங்கள் அநேகம் இருக்கிறது. இதை தேவ பிள்ளைகள் இனமறிந்து செயல்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 4வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்வார்னா, மிக அருமையான வசனம். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காமவிகாரத்தையும் துர்இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். கீழே வசனங்களை நீங்கள் வீடுகளில் வாசிங்க. ஏன்னா சென்ற வாழ்நாள் காலங்களில், ஒருவேளை முந்தின காலங்களில் இப்பேற்பட்டதான
காரியங்கள். இது என்ன காரியம் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார் என்றால், புற ஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். புற ஜாதிகளுடைய இஷ்டம், இது ஒரு தேவ பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு அளிக்கப்பட்ட காரியங்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் வேதத்திலே சட்டத்திட்டங்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நீங்கள் வாழ்ந்தது போதும். ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. இதுவரை நான் இந்த பாவ சுபாவத்தில் இருக்கிறேன். ஒருவேளை மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், ஹல்லேலூயா. ஒருவேளை பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம், சகோதரர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை சபைக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். இப்பேற்பட்ட பாவம், குடி பழக்கம், போதை பழக்கங்கள், சிகரெட் பிடிக்கிற பழக்கங்கள், புகை, பயங்கரமான பாக்கு போடுகிற அனுபவங்கள், போதை, எப்படியாவது போதை தலைக்கு ஏற்றுகிற அனுபவங்கள் யாருடைய வாழ்க்கையிலாவது இருக்குமானால் அதை நிறுத்துங்கள், போதும் என்று பேதுரு அப்போஸ்தலர் எச்சரிக்கிறார். அப்படி நடந்து கொண்டது போதும் சகோதரனே, தம்பி, அப்படி நடந்து கொண்டது போதும், விட்டு விடுங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை பெற்றோர் நேசிக்க மாட்டாங்க. இப்படி அருவருப்பான கிரிகளை செய்யும்போது உண்மையிலே அவர்கள் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறது சகஜம்தான். மனைவி நேசிக்க மாட்டா, புருஷன் டெய்லி குடித்து கொண்டு வந்தால் யார் தான் பார்த்து கொண்டு இருக்க முடியும்? பிள்ளைகள் நேசிக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் நேசிக்கிறார். அதை நீங்கள் விட்டுவிட தயாராக இருந்தால் இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை தன்னுடைய சொந்த இரத்தத்தினால அவர் சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக்க அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஆகவே அது போதும் என்று பேதுரு அப்போஸ்தலர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது இருக்குமானால் அது காம விகாரத்தையும் துர்இச்சைகளும் அது நடப்பிக்கும். ஆமென். அது மாத்திரமல்ல, அது மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான காரியங்களை செய்ய வைக்கிறது. ஒரு மனுஷன் மதுபானம் பண்ணும்போது தான் அவ்வளவோ பாவத்தை அவன் செய்கிறான். ஏன்னா அவன் அறிந்து செய்யவில்லை. போதை அவனுடைய தலைக்கு ஏறின உடனே அவன் செய்வது அறியாதபடிக்கு கொலையை போய் செய்து கொண்டு வருகிறான். ஒவ்வொரு தடவையும் கொலை செய்கிறவர்களை போலீஸ் பிடிக்க தானே செய்கிறது. திருப்பி செய்கிறானே, ஏன் அப்படி செய்கிறான்? அந்த ஆவி அவனுக்குள்ளே புகுந்து கிரியை செய்கிறது. அவன் குடிக்கும்போது அவன் தன் நிலையை மறந்து அவன் எதை வேண்டுமானாலும் செய்கிறான். இதற்கு தான் விபசார பாவங்கள் இன்றைக்கு தேசத்திலே அதிகரித்து கொண்டிருக்கிறது. கற்பழிப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த மதுபானம் ஒன்று மாத்திரமே. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, இது நமக்கு தேவையா? ஹல்லேலூயா. இதற்கு அடிமைப்பட்டு இருந்தீங்கன்னா இதை விட்டு மனம் திரும்பும்படியாக ஆவியானவர் இந்த நாளிலே உங்களோடு கூட எச்சரிக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையான காரியங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் என்னென்ன நடக்கிறதோ அது 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆவியானவர் எல்லாவற்றையும் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கி மனுஷன் என்ன குடும்பங்களில் என்னென்ன செய்கிறானோ, குடிக்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டினுடைய நினைவைகள் எப்படி இருக்குமோ என்பதையெல்லாம் யோவேல் தீர்க்கதரிசி எப்படி எழுதுகிறார் என்று பார்த்தீங்கன்னா, யோவேல் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே, அவர்கள் என் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு ஆண் குழந்தைகளை வேசி பணயமாக கொடுத்து மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை திராட்சரசத்துக்கு கிரயமாக கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதன், குடிகார மனிதன் பணம் இல்லாமல் இருக்கும் என்றால் ஆண் பிள்ளைகளை, ஹல்லேலூயா, அவன் என்ன செய்கிறானா, ஆண் குழந்தைகளை வேசி பணயமாக கொடுத்து, ஹல்லேலூயா, அதற்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. ஹல்லேலூயா. ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் எவ்வளவு கடினமான வார்த்தைகள் வேதத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. இதை வாசிங்க, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிங்க. அப்போது நேர்வழியாக நடக்க ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அது மட்டுமல்ல, மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை திராட்சரசத்துக்கு கிரயமாக, பெண் குழந்தைகளை விற்றே குடிக்கிறாங்கலாம். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட அனுபவங்களை விற்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஹல்லேலூயா. அநேக நியூஸ் நம்மவும் பார்த்துருக்கிறோம். ஹல்லேலூயா. கூட அவனுடைய நண்பர்களோடு சேர்ந்து அவன் குடிக்கும்படியாக நண்பர்களுக்கு தன்னுடைய மனைவியை விற்று விடுகிறான். இப்படி பயங்கரமான அனுபவங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை யோவேல் தீர்க்கதரிசி அழகாக எழுதி வைத்திருக்கார். இதை விட்டு மனம் திரும்புங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை மன்னிப்பார். இன்றைக்கே நீங்கள் இந்த பழக்கத்தை விட்டுவிட மனதாக இருப்பீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கே உங்களை மன்னித்து தன்னுடைய சொந்த பிள்ளையாக மாற்ற அவர் எதிர்நோக்கி காத்திருக்கிறார். எப்போ நீங்கள் விடுவீங்க என்று. ஏன் தெரியுமா? தண்டனை இல்லை, ஏதோ ஒரு ஜெபம் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறது. உங்களுக்காக திறப்பில் நிற்கிற பெற்றோராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம்.
ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஆண்டவரை குடிக்கிற மனிதர்களை ரட்சியும் என்று திறப்பிலே நிற்கிற அநேக தெய்வ பிள்ளைகள் இன்றைக்கு எழும்பி இருக்கிறாங்க. இந்த உங்கள் இருதயத்தில் கொஞ்சமாவது யோசித்து இந்த பழக்கத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே வாங்க. உங்களால் முடியும் தம்பி, உங்களால் முடியும் சகோதரனே, உங்களால் முடியும். அல்லேலூயா. கொரோனா காலத்தில் இருந்தீங்களே, ஏன் உங்களால் முடியலையா? அல்லேலூயா. எதற்கு உங்கள் சரீரத்தை நீங்கள் கெடுக்கிறீங்க? நீங்கள் எதுக்கு கெடுக்கிறீங்க? அல்லேலூயா. அதை கொஞ்சம் யோசித்து பார்த்து இப்பேற்பட்ட பழக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 11, 12 ஆகிய வசனங்களில் 12, 13, 14 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா வீடுகளில் அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 5:11 முதல் அதனுடைய 14வது வசனம் வரை நீங்கள் வீடுகளில் வாசித்து பார்த்தீங்கன்னா, சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. வசனம் என்ன எவ்வளவு கடுமையாக எச்சரிக்கிறது. அதிகாலையிலே எழும்பி போய் குடிக்கிற அனுபவம் சிலருக்கு இருக்கிறது. அதிகாலையிலே. அல்லேலூயா. இப்பேற்பட்ட பழக்கங்கள் இருக்குமானால் அது உங்களை அடிமைப்படுத்தி இருக்கிற ஒரு பொல்லாத ஆவி என்பதை மறந்து விட வேண்டாம். அதற்கு நீங்கள் அடிமைப்பட வேண்டாம். அல்லேலூயா. உங்கள் நேரத்தை உங்கள் குடும்பங்களோடு நீங்கள் செலவு பண்ணுங்க. அருமையான தம்பி, அல்லேலூயா. உன் வீட்டுக்கு தெரியாதபடி நீ செய்கிற ரகசிய பாவங்கள் கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறது என்பதை நீ மறந்து விட வேண்டாம். இன்றைக்கே தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்து இப்பேற்பட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வாங்க. சகோதரனை, இப்பேற்பட்ட பழக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வாங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர்கள் என்னென்ன இன்னைக்கு பல இடங்களில் பல காரியங்கள் நடக்கிறது. என்ன தெரியுமா? சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். இல்லை, நமக்கு தெரியும் இன்னைக்கு நடக்கிறது என்று நமக்கு தெரியும். ஆனால் இத்தனை வருடங்களுக்கு முன்னதாக பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பேற்பட்ட அனுபவங்கள் வாழ்க்கையிலே வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தரின் கிரியை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செயல்களை சிந்திக்கிறதும் இல்லை. மேலே ஒருத்தர் இருக்கிறார், அவர் பார்ப்பார், அதற்கேற்ற தண்டனை கிடைக்கும் என்கிறதான ஒரு நினைவே மனுஷனுக்கு இல்லை. அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை, அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. ஆனால் இன்றைக்கு சிந்திங்க கொஞ்சம். என்னை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. மேலே தாளம் எல்லாமே டான்ஸு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், குடித்து கூத்தாடுகிற வாலிபரே. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் மேலே பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். அவரை நினைத்துக்கொள். அல்லேலூயா. அவர் பார்க்கவில்லை என்று நினைத்து எவ்வளவு ராத்திரியும் நடு ராத்திரியில் இன்றைக்கு பெண் பிள்ளைகள் கூட போய் குடித்து வரித்து விட்டு கார்களில் திரும்பி போகிறாங்க. எத்தனையோ நாட்களில் போலீஸ்காரங்க எச்சரித்து அனுப்புகிறாங்க. எவ்வளவு கொடுமை, எவ்வளவு வேதனை. அல்லேலூயா. மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பேற்பட்ட பாவத்தை விட்டு மனம் திரும்பும்படியாக கர்த்தர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார். ஒரு சிலரை போலீஸ்காரை சிறையிலேயே கொண்டு போகிறாங்க. ஆமென். அல்லேலூயா. பிடிச்சு கொண்டு போய் ஜெயிலே போடுகிற அனுபவங்கள் கூட இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பும்படியாக கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போது குடிக்கிற ஒரு மனிதனுக்கு பரிசுத்த இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. நேரத்தின் சுருக்கத்தினால நான் ஒரு சில வசனங்களை குடிக்கிறவனை பைபிள் என்ன கிரேடில் பைபிள் பார்க்கிறது என்றால், அவன் துன்மார்க்கன், அவன் ஞானமற்றவன், அவன் பெருந்தீனிக்காரன், அவன் தரித்திரன். அல்லேலூயா. நியாயத்தை புரட்டுகிறவன், அது மாத்திரமல்ல அவன் வழி தப்பி மோசம் போக்குகிறவன், அவன் இடறுகிறவன், அவனால் முடியாது, சுயமாக எதையுமே செய்ய முடியாது. அப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிறான். தன் இஷ்டப்படி நடக்கிறவனாக இருக்கிறான். தன்னுடைய விருப்பப்படி யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், பேரண்ட்ஸ் சொன்னாலும் கேட்க மாட்டான். அல்லேலூயா. குடும்பமாக இருந்தால் மனைவி பிள்ளைகள் சொல்லியது கூட கேட்கிறதற்கு மனது இல்லை. அல்லேலூயா. இப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறான். துர்ரிச்சைகளை நடப்பிக்கிறான். குடிக்கும் போது தான் அத்தனை பாவங்களும் வெளிப்படுகிறது. அந்த வசனங்களை நான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது நான் எடுத்து வாசிக்கவில்லை, நேரம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அருவருப்பான கிரியைகளை செய்கிறான். ஆமென். அல்லேலூயா. இன்னும் யோவேல் தீர்க்க தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை விற்று குடிக்கிறான் என்று பார்க்கிறோம். எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை, என்ன கிரேடு பைபிளில் கொடுத்திருக்கிறது என்பதை பாருங்கள். இந்த உலகம் தருகிற பேரல்ல, வேத புத்தகத்திலே ஒரு குடிகாரனுக்கு இவ்வளவு ஒரு ரொம்ப மோசமான அனுபவங்களை பைபிள் சொல்லுகிறது என்றால் இது நமக்கு தேவையா? சகோதரனே, அன்பு தம்பி,
அன்பு சகோதரனே, இப்பேற்பட்ட அனுபவம் நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. இதை விட்டு மனம் திரும்ப நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா, எத்தனை வருஷம் நீங்கள் குடித்திருக்கலாம், எத்தனை வருடங்கள் நீங்கள் குடித்திருக்கலாம், குடித்து வரித்து பாவங்களை நடப்பித்திருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை குறித்து அவர் கரிசனை உள்ளவராக கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு தருகிறார். இன்றைக்கு நீங்கள் இதை விட்டுவிட்டு கிறிஸ்துவண்டை வர மனம் இருந்தால் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? இப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிறவன் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது என்று வேதம் அழகாக எச்சரிக்கிறது. ஆமேன். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 9, 10 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. அநேகரை பற்றி கொடுத்திருக்கிற அதில் வெறியர், குடித்து வரித்திருக்கிற ஒரு மனுஷன் தான் திருடுவான். அவன் தான் பொருளாசை அதிகமாக இருக்கும், அவன் தான் உதாசீனமாக இருப்பான், அவன் தான் கொள்ளைக்காரனாக இருக்கிறான். குடித்து விட்டு அவன் தான் கொள்ளைக்காரனாகவும் இருக்கிறான். குடிக்கும்போது எத்தனை பாவங்கள் அதிலிருந்து பிரிகிறது என்று நீங்கள் நினச்சி பாருங்களேன். குடிக்கிற ஒரு மனுஷனிலிருந்து பல பாவங்கள் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. இது நமக்கு தேவையில்லை அன்பான சகோதரனே. ஹல்லேலூயா. இதை விட்டு விலகுங்கள், அவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீங்கள் இதை விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. அந்த பரலோக மேன்மை இழந்தீங்கன்னா காலமாக நரகத்திலே வேதனைப்படுகிற அனுபவத்திற்கு நாம் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதில் எந்த ஒரு இதுவுமே நமக்கு கிடைக்காது. அது மாத்திரமல்ல, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் 21 எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 5:19 கீழே நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் பல காரியங்கள் கொடுத்திருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள். ஹல்லேலூயா. குடிக்கிற ஒரு மனுஷனுடைய மாம்சத்தின் கிரியைகள் அவன் வெளியரங்கமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதாவது வேசித்தனம், அசுத்தம், காமபிகாரம், விபசாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், வைராக்கியம், கோபம், விரோதம், சண்டை, பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், கொலைகள், வெறிகள், இதெல்லாம் வீட்டில் நீங்கள் வாசிங்க. அந்த வசனங்களை கலாத்தியர் 5:19 முதல் 21 வரை உள்ள வசனங்களில் பார்த்தீங்கன்னா அதில் வெறிகள், குடித்து ஒரு மனிதன் வெறித்து இருப்பானே ஆனால் அந்த 21வது வசனத்தில் நீங்கள் கடைசி பாகத்தில் பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ இப்பேற்பட்ட அனுபவத்தில் இருந்தால் முன்னேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நிரூபங்கள் எழுதியிருக்கிறார். அது மாதிரி கலாத்தியருக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார், கலாத்திய சபையில் எழுதும்போது சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆவிக்குரியவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவன் என்று பேர் பெற்றும் ஹல்லேலூயா இப்பேற்பட்ட அனுபவத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருவேளை நீங்கள் போகிற சபை உங்களுக்கு போதிக்காமல் இருக்கலாம். பேர் கிறிஸ்தவ சபைகளில் பெயருக்காக ஒரு ஆராதனைக்கு போய்கொண்டு இருக்கலாம். நீங்கள் அன்பான வாலிப தம்பி, அன்பான சகோதரனே, மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. வேதத்தை படியுங்க. ஒருவேளை உங்களுக்கு போதிக்கிற போதகர் சொல்லி தராவிட்டாலும் பரிசுத்த வேதாகமத்தை படியுங்கள். இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது என்று வேதம் திட்டவட்டமாக நமக்கு எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா. திட்டவட்டமாக எச்சரிக்கிறது. அப்படியானால் இதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான். இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம். ஹல்லேலூயா. இயேசு இன்றைக்கும் ஒவ்வொரு பாவிகளை இரட்சிக்கும்படியாக தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பாவத்தின் அடிமைத்தனத்தில் நீங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட குடி, கஞ்சா, போதை, எப்பேற்பட்ட அனுபவத்தில் அடிமைப்பட்டு நீங்கள் இருந்தாலும், கொலை பாதகனாக இருக்கலாம், ஒருவேளை வெறியனாக இருக்கலாம், கொள்ளை செய்தவங்களாக இருக்கலாம், விபசாரக்காரனாக இருக்கலாம், எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் இயேசு மன்னிக்க ஆவலாக இருக்கிறார். இந்த பழக்கங்களை விட்டுவிட நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இதற்கு பின்னாடி உங்களை செயல்படுத்துகிற பொல்லாத ஆவியை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். என்னால் முடியும். இதெல்லாம் விட்டு திருந்தி தேசத்திலே, சமூகத்திலே, குடும்பத்திலே ஒரு நல்ல மனிதனாக வாழ விரும்புகிறேன் என்று நீங்கள் விரும்பினால் ஹல்லேலூயா. கர்த்தர் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே பாவிகளை இரட்சிக்கும்படியாக தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகள் எத்தனையோ பேர் நம்மை சுற்றிலும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணோட்டம் 4
சுவருக்குள் இல்லாதபடிக்கு எத்தனையோ ஜனங்கள் நம்மை சுற்றி, நமக்கு அறிந்தவர்கள், நமக்கு நெருங்கி பழகிறவங்க, வேலை செய்கிற இடங்கள்லையா இருக்கலாம், படிக்கிற இடங்கள்லையா இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்தவங்களாக இருக்கலாம், தெரிந்த நண்பர்கள் வட்டாரங்களில் குடும்பங்கள்லையா இருக்கலாம். எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்களே. நம்முடைய பார்வைகள் அவர்கள் பக்கம் சற்று திரும்பட்டுமே. அல்லேலூயா. அவர்களை ஒதுக்கி விடாதுங்க. அன்பான குடும்பத்தில் பெற்றோருக்கு சொல்கிறேன், மனைவி பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்கள் புருஷன் குடிக்கிறதா இருந்தால் ஒதுக்கி வைக்காதுங்க. அவரை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுங்கள், இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லும்போது பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்கள், தம்பி இயேசு உன்னை நேசிக்கிறாரப்பா. நீ எத்தனை குடிகாரனாக இருந்தாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார். அவனுடைய மனம் மாறும். என்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறாரா என்று கர்த்தர் அவனுடைய இருதயத்திலே பேசுவார். எந்த பாவியையும் கர்த்தர் வருத்ததாக இல்லை. அநேக வசனங்கள் அதற்கு அத்தாட்சியாக வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. எப்பேற்பட்ட பாவத்தில் சிக்கி இருந்தவர்களையும் இயேசு மன்னித்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் யாருக்கும் தீர்ப்பு சொல்ல வேண்டாம். இப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபியுங்க. அவர்களை பார்த்து கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம், திறப்பிலே நிற்போம். அல்லேலூயா. அவர்களையும் கர்த்தர் ரட்சிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஒரு பெரிய கூட்டம் அல்லேலூயா ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு தாகத்தோடு நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பாவத்திலிருந்து இதை விட்டுவிட நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ரட்சிக்க, உங்கள் பாவத்தை மன்னிக்க அவர் ரெடியாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுவார், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருடைய இருதய கதவில் கர்த்தர் தட்டி கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். தம்பி நீ குடிக்காதடா, இந்த பாதையில் நீ போகாத. எத்தனை வாலிப தம்பி, வாலிப சகோதரனே, அல்லேலூயா, நீங்கள் போகும்போது எத்தனை தடவை உங்கள் இருதயத்தில் உங்கள் மனசாட்சி உங்களோடு பேசுகிறது, நீ இது செய்யாத, இதை தொடாத, இதை குடிக்காத, இது உன் சரீரத்துக்கு கேடு, உன் குடும்பத்துக்கு கேடு, அல்லேலூயா, உன்னுடைய ஆத்மாவுக்கு கேடு, நீ பரலோக ராஜ்யத்திற்கு போக மாட்டாய் என்று அடிக்கடி உன்னை எச்சரிக்கிறதல்லவா. அந்த எச்சரிப்பின் சத்தத்தை மீறியே நீ இதை செய்கிறாய் என்றால் இன்றைக்கே விட்டுவிடு. இன்னொருவர் உன்னுடைய இருதய கதவை தட்டுகிறார். இயேசு நின்று உன் இருதயத்தை இன்றைக்கு தட்டுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசற்படியில் நின்று தட்டுகிறார். கதவை திறந்தா உள்ளே பிரவேசிப்பார். நீ திறக்காவிட்டால் இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருப்பாயானால் கர்த்தர் அவர் வேதனையோடு திரும்பி போய்விடுவார். ஆனால் முடிவு பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் தட்டும்போது, ஏதாவது ஒரு மனிதனால் எச்சரிக்கப்படும் போது, பெற்றோர்களால் எச்சரிக்கப்படும் போது, சகோதரர்களால் எச்சரிக்கப்படும் போது, சபையில் உள்ள தெய்வ மனிதர்களால் எச்சரிக்கப்படும் போது, இல்லை சமூகத்தில் உங்கள் நண்பர்களால் எச்சரிக்கப்படுவீங்க, இப்படி பண்ணாதடா, இதை செய்யாதடா, இப்படி செய்யாதடா. எத்தனை பேர் உங்களுக்கு எச்சரிப்பை தந்திருப்பாங்க, வான் பண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா. மனைவி வான் பண்ணியிருப்பாங்க, பிள்ளைகள் வான் பண்ணியிருப்பாங்க. அதை மீறி செய்யாதுங்க. அல்லேலூயா. இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். தேசத்தில் எழுப்புதலுக்காக அல்ல ஜெபிக்க வேண்டியது, அல்லேலூயா, ரட்சிப்புக்காக ஜெபியுங்கள். ரட்சிப்பு வரும்போது தானாக எழுப்புதல் வரும். அன்பான தேவ பிள்ளைகள், இதிலிருந்து ஒரு மீட்பு, ஒரு ரட்சிப்பு வேண்டும் என்பதற்காக ரட்சிப்புக்காக ஜெபிங்க தேவ சமூகத்தில். நம்மை சுற்றிலும், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சபைகளில், நம்மை சார்ந்தவர்கள், நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் யாராக இருக்கட்டுமே, இந்த போதைக்கு அடிமைப்பட்டவர்களுக்காக ஜெபிங்க. தேசத்திலே ஒரு ரட்சிப்பு வெளிப்படட்டும். ரட்சிப்பு வெளிப்பட்டால் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய மாற்றம் தேசத்திலே உண்டாகும். அதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. ரட்சிப்பு இல்லாமல் எந்த எழுப்புதலும் வராது. எழுப்புதல் என்று சொல்லிக்கொண்டு இருக்கலாமே தவிர, ரட்சிக்கப்படாத வரைக்கும் எழுப்புதலுக்காக ஜெபிப்பதற்கு கூட்டமாக ஜனங்கள் ஓடுகிறாங்க. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பின் அனுபவம் இல்லை என்பதை உணர்த்த யாரும் இல்லை இன்றைக்கு தேசத்தில். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒன்றை சிந்தித்துக் கொள்ளுங்கள். எழுப்புதலுக்காக ஜெபிக்க போறீங்களா? நீங்கள் முதல்ல ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்களா? மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்படுங்க. முதல்ல ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழும்போது, பாவங்கள் அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்பி வாழும்போது, தேசத்திலே, சபைகளிலே, குடும்பங்களிலே எழுப்புதல் தானாக வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. ஆகவே இன்று கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுங்கள். இப்பேற்பட்ட பழக்க வழக்கத்தில் இருக்கிறதான மனிதர்களை பார்த்து வெறுத்து விடாதுங்க, ஒதுக்கி விடாதுங்க. அவங்களை நேசிங்க. என்ன, இயேசு அவர்களை நேசிக்கிறார். அப்பேற்பட்ட மனிதர்களை ரட்சிப்பதற்காக மாத்திரமே இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா என்பதை அவர்களுக்கு புரிய வைங்க. அதிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்காக நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தேசத்திலே இப்பேற்பட்ட போதைகளுக்கு
அல்லேலூயா, கஞ்சாவுக்கு மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கிற ஒரு நாள் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, சீக்கிரமாக குடிக்க போகிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். அரசாங்க மது கடைகளை மூடாவிட்டாலும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நமக்கு தெரிந்த நபர்கள் ஒரே சாராய கடை பக்கம் போகக்கூடாது என்று நாம் ஜெபிப்போம் என்றால், ஒருத்தர் அந்த கடைக்கு போகலைன்னா தானே ஆட்டோமேட்டிக்கலாக கடைகளை மூடுவாங்க. அல்லேலூயா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அரசாங்கம் மூடாவிட்டாலும் தெய்வ சமூகத்திலே நம் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது நம்முடையவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கலாக அந்த கடைகள் மூடப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, அன்பான வாலிப தம்பி, அன்பான சகோதரனே, இன்றைக்கு இப்பேற்பட்ட பழக்க வழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் தயவாக 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 அதை விட்டுவிடுங்கள். அல்லேலூயா, விட்டுவிடுங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா, நரகத்திற்கு நேராக விரைந்து ஓட வேண்டாம். எப்படியாகலும் ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கத்தோடு வாழுங்கள். கர்த்தருடைய அந்த பரலோக ராஜ்யத்தை விட்டுவிடாதுங்க. அல்லேலூயா, ஆகவே தேவ சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்க. கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பன், இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி. இயேசுவே, இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நீர் தந்தீர். ஆண்டவரே அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே குடும்பங்களில் இப்பேற்பட்ட அனுபவத்தில் இருப்பாங்க. ஆண்டவரே, இந்த குடிப்பழக்கத்திற்கு போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசுவீராக. கர்த்தர் தொடப்போகிற கிருபைக்காய் நன்றி. தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு ரட்சிப்பை, ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் கொண்டு வருகிற உன்னதமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் மகிழ்ச்சி உண்டாகட்டப்பா. துக்கங்கள் மாறட்டும், புலம்பல்கள் மாறட்டும் தகப்பனே. அழுகைகள் மாறட்டும் ஆண்டவரே. வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே. காரணம் இல்லாத காயங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இரத்தம் கலங்கின கண்கள் மாறட்டும் தகப்பனே. இயேசுவே, ஒரு பெரிய மாற்றத்திற்காக நாங்கள் கண்ணீரோடு தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் சகோதரர்கள் ஆண்டவரே அப்பா, எங்கள் வீட்டு பிள்ளைகளாக நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அத்தனை பேரையும் இப்பேற்பட்ட அனுபவத்தில் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நாங்கள் ஜெயமெடுக்கிறோம் தகப்பனே. குடும்பங்களை விட்டு மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு மாறுவதாக அப்பா. இந்த குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இதை விட்டு விலக கர்த்தர் இருதயத்தை திருப்புவீராக ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இப்பேற்பட்ட அனுபவங்களுக்கு பதிலாக குடும்பங்களிலே சந்தோஷம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், சஞ்சலங்கள் தவிப்புகள் எல்லாம் நீங்கி போகட்டப்பா. சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்படி செய்ய போகிற பெரிய கிருபைக்காக நன்றி. ஜனங்கள் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படட்டும் தகப்பனே. நாங்கள் வாஞ்சிக்கிறோம் கர்த்தர் அப்படி செய்வீராக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உயர்ந்திருப்பீராக. தாழ்த்துகிறேன். கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.